எங்கள் கலைக்கு தருவாங்க முதற்கண் வணக்கம் வணக்கம் வணக்கம். Silence. Silence. அமைதியா இருங்க. அரக்கர்கள் செய்வதெல்லாம் அக்கிரமம். அக்கிரமத்தை அழிப்பதோ சக்கரம். அந்த சக்கரத்தை திருமாலின் மாவில் குடிகொண்டவளோ அன்னை மகாலட்சுமி. அன்னை மகாலட்சுமி வாசம் கொண்டு இந்த தீர்மா கிராமத்தில் நீர்வளம், நிலவளம், வனவளம், தாண்டியவளம், இந்த மாபெரும் சபையில் நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு மாவட்டம் ஆரணிமா நகரம் ஸ்ரீ தாமரை நாடக மன்றம் எங்கள் கலைக்குறிச்சி உரிமையாளர் ஆசிரியமாக வழங்கக்கூடியவர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் கிராமத்தைச் சேர்ந்த மதிமிக்கு மரியாதைக்குரிய உயர் ஸ்ரீதரையா எங்கள் கலைக்குறிச்சி தலைவராக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் கிராமத்தைச் சேர்ந்த மதிமிக்கு மரியாதைக்குரிய
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் அமைதி அமைதி அமைதி. நாங்களும் கத்தி கூடவே நீங்களே கத்திக்கலாம். ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அமைதி அமைதி அமைதி. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் தாமரை நாடக மன்றம் எங்கள் கலைப்பெயரால் இன்று இரவு இந்த புனிதமான மேடையில் நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு தெய்வீக திருமணம். தெய்வீக திருமணம். தெய்வீக திருமணம். தெய்வீக திருமணம் என்கிற நாடகத்தை உங்கள் முன்பு நடத்த முன்வந்துள்ளோம். இதில் சொற்குற்றம், பொருள் குற்றம், மேலாள குற்றம், இசை குற்றம், யாதொரு குற்றங்களை இருக்கு உங்கள் வீட்டு குழந்தைகள் ஏதேனும் தவறை செய்தாலும் அந்த குழந்தையை மன்னிப்பது போல என்னையும் இனிவரும் நன்மையும் அன்பு காட்டி ஆதரவு கொடுத்து அமைதி காத்து தருவாரு மிகவும் பணிவன்போடு கேட்கிறோம். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பஞ்சவாசி மனாமதி பஞ்சவாசி மனாமதி அமைதி அமைதி அமைதி. இந்த இனிய நல்ல வேளையிலே இன்னும் இந்த கிராமத்திற்கு நாடகத்திற்காக உபயம் செய்யப்பட்டிருந்த மதிவுக்கு மரியாதைக்குள்ள நாடக உபயதாராக விளங்கக்கூடிய இன்னும் எம் செல்வம், இன்னும் அல்லா, இன்னும் மாம்பட்டு செல்வம், அல்லா, மாம்பட்டு இவர்கள் அனைவருமாக சேர்ந்து இந்த நாடகத்திற்கு உபயமாக நன்கொடை வாரி வழங்கியிருக்கிறார்கள். அன்னாருக்கும் அன்னார் குடும்பங்களுக்கும் இந்த கிராமத்தின் சார்பாகவும் எங்கள் கலைக்கும் சார்பாக மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகம் என்பது கலை, இயலிசை நாடகம் என்று கலைகளை முப்பிரலாக பிரித்து சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த நாடு நமது தாய் திரு தமிழ்நாடு. அப்படி இருக்கு நாடக கலையை ரசிக்கக்கூடிய ரசிகரும் பலவிதம். உதாரணமாக சொல்லப்போனால் ஆடைகளை ரசிப்போர் பலர், பாடல்களை ரசிப்போர் பலர், கதை கவிதை வார்த்தைகளை ரசிப்போர் பலர். இவ்விதமான பல ரசிகர் கூட்டம் உண்டு. இன்னும் உதாரணமாக சொல்லப்போனால் ஓர் அழகிய அன்னம் புறவையாகப்பட்டது. நீரையும் பாலையும் கலந்தையாக வைத்தால் நீரை அகற்றி பாலை மட்டுமே இக்கலைகளோடும் தீய கருத்துக்களையும் தீய எண்ணங்களையும் தீய வார்த்தைகளையும் அறவே அகற்றிவிட்டு நல்ல கருத்துக்களை மட்டுமே மனதில் ஏற்றி அன்பு காட்டி ஆதரவு கொடுத்து நன்றி. வணக்கம் வணக்கம்.
ஆனால் எங்கு சென்றாலும் வேலை கிடைக்கவில்லை. இனிமேல் அழவே கூடாது என்று சொன்னார். அதே போல வந்து சென்று விட்டேன். இப்பொழுது ஆற்ற சந்திக்கிறேன். காட்சி கொண்டதே போலும் காற்றை தடுக்கலாம், கடல் அலையை தடுக்கலாம், நீதியை தடுக்கலாம், மழையை தடுக்கலாம். கலவாரம் பெண்களை ஆடை ஆபரணம் இது போன்ற நண்பரின் கடலை தலைவரையும் கடலை சாட்சி காடு பண்ணியா இது தலைவா நம்முடைய தொழில் எப்படி நாம தான் காளியாத்த வாசனம்
சொல்றேன். பழைய தாலியில அற்பம் புதிதா இருந்தா விட்டு வந்துடும். மகனாக அந்த விளையாட அழைத்து கொண்டு கொஞ்ச நேரத்திலே நம்முடைய பள்ளிக்கூட தலைவர் என்ன பார்த்துருந்தார். பார்த்த பிறகு இருக்கிறாய், நீ மேலே அழவே கூடாது, நம்முடைய அதே போல ஒரு நேரத்திலே கொண்டிருக்கிறப்போ அந்த சமயத்தில் எதிராளிகள் அவருடைய தலைவரை கொலை செய்து விட்டார்கள். என்ன செய்வது? அடக்கம் செய்து நான் தான் அப்படியே தலைவனாக மாற்றியிருக்கிறேன். இந்த ஊராட்சி மன்ற தலைவர் அங்கதான் இருக்குதான். இன்னைக்கு ராத்திரி தலைவர் வீட்டுல தான் இறங்கி கொண்டாடி மைசூர் மகாராஜா அவங்க திறந்திருக்க வேண்டிய அந்த மணிமரத்தை களவாட போகுது. அதோ பார்த்த ஒரு இமயமலை அது பக்கத்துல சுரங்க பாதை. இதை அன்னை காளிகா தேவி அவளை வணங்கி சென்றாதான் கொண்டாடி அதெல்லாம் கொடிமல்லிடி ஜாதி மல்லி ஜாதி மல்லியா அந்த பக்கமே போகலாம். ஏன் ஒரு ஏன் தலைவலி என்னன்னு சொல்றேன். அழகா இருக்கு, வாசனையா இருக்கு, அழகாத்தான் இருக்கும். பாரு ஏன் புளியாம ஆயப்படும். ஏண்டி இல்ல மலரே சம்பிங்க மலரி சம்பிங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அது மாட வளர்த்தானே அப்படியா அந்த பூ பக்கம் நம்ம புட்டு வச்சு அடிக்கடிக்கு மலரே மலராது 12 வருஷத்துக்கு மரம் அந்த பூவு அப்படியா மலர் ரொம்ப அதிசயமான மலராது. தெரியுமா அப்படியா கொஞ்சம் ஆகலை மனதை பார்த்தோன்னே மனசே பறிக்க சேவா எப்படி கற்றுக் கொடுத்தேனோ அதே போல பின்னடிக்க வேண்டும். ஆட்கள் திரண்டு வருவார்கள். அதுக்கு என்ன செய்வது?
என்கிட்ட ரெண்டு குண்டா தெரியும். ஆமா, பெட்ரோல் பம்ப் எவ்வளவு குண்டை எதிர்த்து வந்தாலும் ஏன் குண்டை தூக்கி அம்மா அப்படியே குடுக்காசு யூஸ் பண்ணாங்க. தேவைப்படும் பார்த்தா பயன்படுத்தணும். சிங்கம், புலி, கரடி அத்தனையும் பாய்ந்து வரும். ஆமா, அதுக்கு என்ன செய்வேன்? பூலி அடி தோட்டா துப்பாக்கி தோட்டா வச்சிருக்கேன். தோட்டா எடுத்து கட கட அது மட்டும் கிடையாதுடா. அந்த பணத்தையும் அந்த பொருளையும் அப்படியே சேகரித்து 5 பாகமாக பிரிக்கிறது. மூணு பேர் 5 பாகம் யார் சந்தேகம். ஆமா டேய், உனக்கு ஒரு பங்கு, உனக்கு ஒரு பங்கு, ரெண்டாச்சு எனக்கு ஒரு பங்கு, 3 அன்னை காளிகாதேவி ஒரு பங்கு. சிலையா இருக்கிற தெய்வத்துக்கு ஏங்க பண்ண கொடுக்கணும்? ஏண்டா? நாட்டு மக்கள் எல்லாம் திருவிழா பேர்ல பிரிவு போட்டு அவங்க செலவு பண்ணி போறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு கொண்டாடிக்கிறோம். ஏன் பண்ண கொடுக்கணும்? தெரியுமா? அந்த ஆலயத்தில் இருக்க வேண்டிய கோவில் பூசாரிக்கிறார் இல்ல, ஆமா, அவர் ஏதாவது குறை இருந்தால் அந்த திருப்பணிகள் ஆலய திருப்பணிக்கு ஒரு பங்கு. 5வது பங்கு யாரு? நம்முடைய முன்னாள் தலைவருக்கு ஒரு பங்கு. போது நிறுத்துங்க. செத்து போன தலைவர்கள்லாம் எனக்கு ஒரு பங்கு. ஏண்டா? இதா உழைக்கிறவனுக்கு கொடுத்தாலும் உபயோகமா இருக்கும். அவசரப்படாத. அந்த இருப்பு இருந்தால்தான் நாம் முன்வரும் எதிர்காலத்திலே வாழ்க்கையை முன்னுக்கிறோம். ஓ, கஷ்டமான நேரத்துக்கு சேர்த்து வச்சா உதவியா இருக்கிறீங்க. ஆமாண்டா. நல்ல யோசனை தான். ஏன்னா, இன்பமும் துன்பமும் அதாவது ரெண்டு ஒண்ணு மாதிரி சொல்லுவாங்க. எப்படி? இன்பம் வரும்போது இருமாக்க கூடாது, துன்பம் வரும்போது மனம் சோரவும் கூடாது. அதனால சொல்றேன், என்னை ஏற்பாடு செய்யுங்க. இப்படி செய்யுங்க. ஏய், ஆரியம் சாவு. ஆமாங்க, நான் எப்படி வந்தேன்? அத்தனை இந்த பணிக்கு மாவட்டம். ஆமாங்க, எவ்வளவு தொலை போனாலும் சரி, யாரும் ஏமாற்றக்கூடாது. இந்த மண்டலத்தாண்டியே வந்து காத்துட்டு இருக்கணும். ஆமாண்டா, ஆகட்டுங்க. சொன்னது ஏற்பாடு செய்யுங்க. ஏய், கோவிலில் யாராவது ஆட்கள் வந்தால் அத்தனை பேரையும் அப்படியே கொலை பண்ணிட்டாங்க, நாங்க போராடுறோம். ஓடி வாடா. சந்தேகம். வாழ் பெற்று சிறப்பான முறையில் செய்யறது நியாயம். ஆமா, நீங்கள் இருவரை எதற்காக பின்புறமாக தாக்குகிறீர்கள்? வெளியாடக்கூடிய ஆட்கள் தெரியும், எதிர்த்து போராட முடியும். ஆமா, ஆனா பின்னால ஒரு ஆள் தெரியுமா? தெரியாதே. அதற்காகத்தான் வாழ் பெற்று ஓ, அப்படியா? ஆமாங்க. நான் என்ன செய்தேன் தெரியுமா? அந்த மைசூர் மாதிரி குழந்தை விட்டு அந்த மணிமணத்தை கொண்டு வந்து அப்படி குடியில வச்சிருக்கேன். அது எப்படி ஒரு 5 லட்சம் சேரும். ஆமாட்டா, அது போகட்டும். நீ என்ன கொள்ள வச்சிருக்க? இந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு போன பாத்தீங்களா? தெருவுல ஆமா, ஒத்திர மாதிரி நம்மளால அடி வாங்க முடியாது. முடியாது. அதனால கொல்ல பக்கமா இறங்க தலைவா ஆள் வாயில காம்பவுண்ட் போட வச்சிருக்காங்க. அது நீ உள்ள இறங்கிட்டு நிமிந்து பார்த்தா மாடி மேல மாடி மாடி மேல மாடி மாடி மேல மாடி மாடி மேல மாடி அம்மாடி அவ்வளவு உலகம் மாடி வச்சிருக்காங்க. அது மேல போக முடியாது. பின்புறமா இருக்கிற பழுப்பு குச்சி மேல் நேரம் போயிட்டேன். ஆமாங்க, அறைக்குள்ள நுழையிற நேரம்
கரண்டா போய் போச்சு. அதுவும் நல்ல நேரம் தான். ஆமாங்க, இருட்டுக்கு திருட்டு தான் சரியான நேரம். ஆமா. அந்த இருட்டான நேரத்துல அப்படியே கடலுக்குள்ளே போன பாருங்க. கை உனக்கானும் ஃப்ரிட்ஜில் விட்டுதான் திருடா போல இருட்டுல என்னடா இருக்குது? சுத்தி கொண்டு வர இடத்துல நம்ம வேலை. அது மட்டும் இல்லையா? இன்னும் சில பொருள் கொண்டு வந்துருக்கேன். தலைவா தண்ணி உங்களுக்கு பயம் இது பசிக்கிற நேரத்துக்கு உணவா இருக்கும். அதுக்காக கொண்டு வந்தேன். இது மட்டும் இல்லையே, அடுத்தது ஏதாவது ஒண்ணுனா பொருத்தமா கேட்டுக்கிறாங்க. கொள்ளடிச்சு வர முடியும். இல்லாத போச்சு. அது போகட்டானே நீண்ட கொள்ள வச்சிருக்கேன். என்ன கேக்குது? தங்கம், வைடூரியம், கோமேதகம், மாணிக்கம், ஆமாங்க, பணம் சேர்ந்தாய் போச்சு. இனிமே கவலை இல்லை. கிடையாது. வேண்டிக்கோ. அந்த வார்த்தையா 6 பெண்கள் ஆமாங்க, அப்படியா? நீரோடிக்கு போகலாமா? எங்களுக்கு போக போறீங்க? நீரோடிக்கு போக போறீங்களா? ஆமா ஆமா. ஏண்டி உங்க 5 பேருக்கு நீச்சல் தெரியும், எனக்கு வேற நீச்சல் தெரியாது. ஏண்டி நாங்க 5 பேரும் ஆத்துக்குள்ள குளிக்கிறோம். நீ ஒருத்தி மட்டும் கரமேலே உட்காந்து புழுவா. ஏண்டி என்னுடைய தந்தைக்கு தெரிஞ்சா திட்டுவாங்கடி. ஆமாடி, ஒரு 4 நாள் சாக்கு போட்டு சொல்லு. ஏண்டி உன்னோட 5 பேர் தந்தை உங்களை திட்டுவாங்க. என்னடா சமாளிச்சுட்டீங்களா? நான் போய் சொல்லிட்டு நீங்க வர்றேனா? ஏண்டி எனக்கு தனியாவே ரொம்ப பயமா இருக்குடி. அதாவது கரமேலே உட்காந்து புழுவீங்க. கரவட்டை குளிக்கா? ஏண்டி ஆத்துக்குள்ள குளிச்சாதான் நல்லா இருக்கும். கரவட்டை செத்து இருக்குது, சேரு. சரி, நீ வீட்டுல போய் குளிப்போம். போடி சீக்கிரமா சாப்பாடு செஞ்சு. ஏய் பாபா வந்து நாளைக்கு யாரா அவங்க பேசவே டாடி, அவ நாளைக்கு வந்ததுக்கு நான் சத்தியமா கூட பேசவே மாட்டேன். பேச மாட்டாரு. அவ போனா போகட்டும். ஏடி அதை பார்த்தே ஒரு ஆழமதி தெரியுது. அந்த ஆழமதி கூட உட்காந்து பேசிட்டு திரும்பி நீரோடிக்கு போகலாமா? டாடி வேணாடி. டாடி காலம் ரொம்ப கெட்டு போயிருக்குது.
ஏண்டி நம்ம ஆலமரத்துல உட்காந்து பேசிட்டு நம்ம நீரோடைக்கு போனா இந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளை பசங்க கட்ட பசங்க மட்டும் அவனை ஓட வந்து ஏறுவாங்க நீ போன ஏண்டி நம்ம 5 பேருக்கு நம்ம 5 பேர் பார்த்துருக்கோம். அப்படியா சரி, ஆகட்டும். சீல்ஸ் போடுறீங்களா? ஏண்டி நமிதா ஆயிடுச்சாடி அடி பாவி அதையே கேட்கிறேன். நான் எப்படி லவ் பண்ணி சொன்னேன் அது வீடு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஐயோ அது அம்மா தப்பா சொல்லிட்டாங்களா அப்படியா சரிடி ஏண்டி தேமி அக்கா எனக்கு திருமணம் ஆயிடுச்சா அக்கா எனக்கு திருமணம் முடிஞ்சு நான் சந்தோஷமா இருக்கிறேன். அப்படியா ஆமாக்கா. சரிடி ஏண்டி ஐசி அக்கா எனக்கு திருமணம் ஆயிடுச்சாடி எனக்கு இன்னும் திருமணமே ஆவலக்கா. இப்பதான் மாப்பிள்ளை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்படியா சரிடி ஏண்டி லைலா உனக்கு திருமணம் ஆயிடுச்சா ஏய் உடம்ப கட்டாரு எத்தனை வச்சுக்க அடிக்காம கீழே வைக்க மாட்டீங்களே எதுக்குடி உன்னவோ வயசுக்கு வரலையா என்னடி சொல்றா? ஏய் அவ வயசுக்கு வந்துட்டு இருப்பா. உங்க வீட்டு ரொம்ப கஷ்டமான குடும்பம். ஆமா. வயசுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணுவாங்க. மஞ்சள் நீராட்டுவியா காசு பணம் செலவாக போகுதுன்னு சொல்லிட்டு அது அப்படியே மூடி மச்சம் அதை மூடி ஏறி ஏண்டி எங்க 4 பேருக்கு எங்க திருமணம் ஆயிடுச்சா? அது மட்டும் கேட்காதடி ஏண்டி வீட்டுல பார்த்த மாப்பிள்ளை தேவை உனக்கு பத்திரிக்கை வச்சிருக்கு சொல்லியிருப்பேன். என்னுடைய திருமணமோ காதல் திருமணம் நீ திருமணம் காதல் திருமணம் யாரு காதல் சொல்லவா ஏண்டி யார் தெரியுமா இது வரைக்கும் பாரு 6 ஸ்ரீராமன் ஓடரி 6 டேய் டேய் வாடாங்க அவங்கள பண்ணாத. அங்க போய் யாரு இந்த நாடு உங்க பேர் என்ன? விளக்கமா கேட்டு. ஏய் ஓய் யார் இந்த ஊர் அவனா பேர் ஓய் ஒண்ணா கேக்குறா ஹலோ மாடா இங்க வாஸ்கர் என்ன சொல்றத பண்ண. அது வாயில வராது பண்ணியா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அது வராது இல்லடா அது வேற எப்படியா ஐயோ யாச்சா குட்டிவி பாவி டேய் பேர் கேட்றா மாவு பேர் என்னமா டேய் என் பேர் கேட்டு வேற புடுங்க போறேன். நாங்க ஏன் வேற புடுங்கறோம் ஜேசிபிகாரனுக்கு போன் பண்ணா போன் பண்ணிட்டியாடா? வந்துட்டே இருக்கறோம் அப்படியா? டேய் ஓ பேர் என்ன வந்து அதான் வந்துட்டே பேர் சொல்லுமா என் பேரு நான் நிக்கிடா ஏய் சொல்லி விடுறா நம்ம மட்டும் சொல்லி விடுறா தார் பையில இருக்கிற கூட்டத்தை அனுப்புடா ஏய் ஏய் ஆனா எப்படியாடா சொல்லக்கூடாது இவளை கல்யாணம் பண்ணி போனா மாமியார் வீட்டுல எதை செய்யறாங்களோ இல்லையோ தலை வாசலை இட்டாதானா உள்ள இருக்கட்டா உன் பேரு என்னமா எங்க என் பேரா கேக்குறீங்க? இல்ல ஓயா பேரியா எனக்கு என் பேருதான். என்னால பேர் கேக்குறேன் என் பேரு தாங்க ஐசி. இருந்தாலும் எது எப்படியோ உனக்கேற்ற ஜோடி பேர் கேட்டாரு பேர் என்னமா எங்க என் பேரு தாங்க லைலா. டேய் அவன் பேரா லைலா அதான் கோமாள நிக்கிற ஸ்டைலா மகு மண்டால் மாதிரி இருபத்திலே தானே ஒரு மாடு மாதிரி
கேன் தண்ணியே வச்சிருக்கிற மாதிரி எவ்வளவு வேணாலும் சாப்பிடுறான் இவன் கேக்குறா. இருடா, பேர் கேட்டு உட்காரு. என் மாவு பேர் என்னமா என்னங்க ஓ என் பீ நான் சொல்லமா டேய் இது யாரு பேராகுதுடா டேய் பேர் இன்னைக்கு சொல்லாத நாளைக்கு பேர் சொல்லாம ஒரு அடி எடுத்து நகர முடியாது பேர் என்னன்னு கேட்டேன் என்னங்க என் பேரு கேக்குறீங்க சரி என் பேரை உனக்கு மட்டும் சொல்லணுமா உன் கூட ரெண்டு நிக்குதே அதுக்கும் சேர்த்து இவங்க ரெண்டு பேரும் சூளம் போட்டு சுத்தி விட்ட பொலியாச்சு அப்படிதான் நான் நினைச்சேன் இவங்களுக்கு மட்டும் சொல்லாத அமர்ந்து இருக்கிற மக்கள் எல்லாம் ஆவலா இருக்கிறாங்க உங்க பேர் தெரிஞ்சுக்க. அப்படியா தெளிவா எடுத்து சொல்லுமா என்னங்க என் பேரு தான் ஏமா இவளுக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா என்னடா கேட்ட? ஏம்மா, உன் பேர் என்னம்மான்னு கேட்டேன். என் பேரு தாங்க ஏமா அதை தாண்டி நானும் கேட்டேன். டேய் பெண்ணு பச்ச பையா ஏன் பத்தனா ஏமா ஏய், குண்டு பொண்ணு. டேய் செவுட்டு பையா ஏன் பத்தனா ஏமா நான் சொல்றேன், ரொம்ப சொல்றேன். ஏம்மா, உன் பேர் என்ன? என் பேரு தாங்க ஏமா என் தலையை கேட்டேன். ஏம்மா, உன் பேர் என்ன பாத்தியா? அதே திருப்பி திருப்பி சொன்னாங்க. என்ன சொல்றேன்னா நீ ஆள் பல்சரா இல்ல சொல்றியா? ஏமா உன் பேர் தான் என்ன? ஐயோ என் பேரு தான் தாத்தா ஏமா ஏய், பைத்தியக்காரனால விட மாட்டான் போல இருக்கு. நீ இந்த ஆளு ஒரு பக்கமா இரு. கேட்டு வேண்டாம். ஏம்மா, ஒரே ஒரு முறை உன் காலையாச்சு விழுந்து கேட்கிறேன். உன் பேர் தான் என்னம்மா? என் பேரு தான் ஏமா நிஷா ஏய், அவன் பேர் தான் ஏம்மா? கசகசா. எனக்கு முட்டை கேட்கறது இருக்கு. முட்டை எப்படி கருப்பா இருக்குமா? இல்ல வயலா குள்ளமா இருக்குமா? இல்ல குள்ளமா இருக்குமா? முட்டை எப்படி இருக்கும்? நான் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா அறிவுற்றவனே சீ பால போடி அவனுக்கு ஆம்பளையா இருந்தா லிப் லிப் கிஸ் பண்ணலாம் பாம்பு இருக்கிறானுங்க இருக்கிறாங்க. அந்த பச்சை பக்கத்துக்கு மர பச்சையம்மனுக்கு காவலாகி மாமுனி செம்புனி ஜடாமுனி அப்படியா கேடி இதுவரை முடி நான் பார்த்தது கிடையாது. அதனால இதுல மகத்துவத்தை கொஞ்சம் சொல்றேன். சொல்லிட்டா சொல்ற கேளுடி ஜாதி ஜடாவாமி அப்படியே வாயில போட்டுக்கோ வாயில போடு. ஜாதி சொல்லு பாரு ஜடா செம்புனி அப்படியே செதிமிடும் போயிட்டு மலாடி. ஜாதி இருக்கு பாரு ரெண்டு தலத்தப்சில்ல இதுக்கு தப்பிக்கே முடியாது என்னன்னு சொல்றேன்? அப்படியா ஆமா எப்படி இது பேர் தெரியுமா ஜடா ஜடாமுனி எனக்கு வாங்க எப்படி உங்களுக்கு மொத்தம் வேணும். அந்த பாட்டைகள் பேருங்க அழகா வந்திருக்கிறாங்க. அங்க போன ஏகப்பட்ட முட்டை கொடுப்பாங்க. வாங்கிட்டு வந்து சேருங்க. அந்த பல பேர் பின்னாடி நானும் போல வழிவழிதான் சத்தமாகுமா வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டு வேணுமா
பாரியத்திலே ஆடும் திருப்பி ஆடும் திருப்பி சக்கரவர்த்தியடா பல இடத்தில் குடும்பத்துல தகராறு ஏற்பட்டு போச்சு. அதனால குடிக்க ஆரம்பிச்சுமா. இனிமே இந்த தவறு நடக்காத அளவுக்கு நடந்துக்கிறீங்க. உண்மைதாங்க. முறையிட்டு பார்த்தாலும் முறைக்காண முடியாத ஆட்சி உங்க ஆட்சி எதுமா ஆனா ஒரு குறையுமா நாட்டு மக்கள் எல்லாம் கவலைப்படுறாங்க. இளவரசருக்கோ வயதாகிட்டே போகிறது. நல்ல பெண்ணை பார்த்து திருமணத்தை முடித்து பார்க்கணும் தான் நாட்டு மக்களோட முடியாதுமா. சக்கரவரி நாடு சொக்கேச மன்னர் அவர்களுக்கு பிறந்த மகள் ஒரே மகள் ஒப்பற்ற மகள் ஜீவா. அவர்கள் பிறந்த நாள் முதல் உங்களுக்காக நிச்சயம் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களோட பெண் கட்டு திருமணத்தை முடிக்கிறாங்க. அங்க போகணும். இருந்தாலும் எனக்கோ ஆமாங்க அதே நாட்டுல ஒரு அழகான பெண்ணை பார்த்து திருமணத்தை முடிச்சு பார்க்கணும். இதுதான் என்னோட ஆசையோ. ஆமாங்க. பெண்ணு மட்டும் எப்படி இருக்கணும்? படிச்சவளா இருக்கணும், பண்புடையலா இருக்கணும், அழகா இருக்கணும், டிப்டாப்பா இருக்கணும். அழகா இருக்கணும். ஆமாங்க. வயசு மட்டும் ஒரு 75-80 வயசுல பாருங்க. ஒரு 75-80 அறியாத பொண்ணு நான் கட்டி அவ என்ன அடிக்க நான் அவள் அடிக்க இந்த தகராறு அண்ணன் தம்பிகளுக்கு தெரிஞ்சு போட்டா என்ன குவிக்கு வாரி குடியில குப்பில கொண்டு போகணும். 75-80 வயசுல ஒரு பொம்பளைய பார்த்து கட்டி வச்சுனா ஓயாவி பிடிச்சு ஒரு 1000 ரூபாய் கை நிறைய வாங்குற மாதிரி இருக்கும். 10 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு வாங்கி கொடுத்தா எங்கன்னா போட்டாலும் உட்காந்து போடணும் நடக்கும். எந்த போதையும்
வந்து இளையத்தான் முரளி அவன் என்ன செய்தேன்? வடநாட்டிலே மழை கிடையாது, பஞ்சமாக இருக்கிறது, வாழ வழிகளை என்ன செய்வது? அதனால் இது தென்னாடு வந்து தென்னாட்டிலே இது எந்த இடம்? மகேந்திர நாடு. நாட்டிலே இது நாட்டு மன்னர் என்ன செய்தார்? அயல் நாட்டுக்கு போருக்கு சென்றார். அந்த போரிலே போர் நடக்கிறார். நான் என்ன செய்தேன்? அந்த போரிலே வெற்றி பெற செய்தேன். அப்போதுதான் என்னுடைய பெயர் சுட்டி எனக்கு நல்ல மகனாக இருக்க வேண்டும், நீதான் என்னுடைய மகன் என்று சொல்லிவிட்டு அவரோ இறந்து விட்டார். அடக்கம் செய்து அன்று மணி இன்று வரை தமிழகத்தின் பெருமையை பெருமை பற்றுமை உண்மை அன்பு செய்வது அன்று விளையாடுகிறது. போராட மையம் வந்து கண்டு வந்து வருவோருக்கு அன்று வார செல்வம் வீரம் ஆற்றல் கற்பு தர்மம் அத்தனை இருந்தாலும் முக்கியமான முயற்சிகள் புலவர்கள் பாட்டாலும் பைந்தவர் ஏற்றாலும் சான்றோர் போட்டாலும் இந்த மகேந்திராவது நாடு நாட்டில் நல்ல வாழ்ந்து அப்படின்ட்டு என்னோட வர வேண்டிய புல்லட் வர வாய்ப்புன்றது வேற, அதாவது வாழைப்பூ. ஏதோ ஒரு பூ விரும்பி சாப்பிடாது. எங்கிருந்தாலும் கொண்டு வந்து நான் பொரியல் பண்ணி செஞ்சு செய்து நான் இது போது சாப்பிடலாமா? அதை என் கையாலேயே நானே எடுத்து அப்படியே அம்பு 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 உடல் வேறு உயிர் ஒன்று பாச பிணை நண்பா, இந்த மகேந்திர நாட்டிலே சிறு சிறப்போடு திறமை கண்ணியம் கட்டுப்பாடு நீதி தவறாமல் நேர்மை வழுவாமல் நல்ல ஒரு ஆட்சி கொண்டு வருகிறேன். உண்மைதான். அப்ப இருக்க ஆட்சியில குறை இருக்கா? ஆட்சியில குறை கிடையாது, குறையே நீதான். ஆமாங்க, எப்படி நாட்டு மக்கள் எல்லாம் கேவலமா பேசுறாங்க. நாட்டு மக்கள் கேவலமா பேசுறாங்க. ஆமா, எதற்காக? இன்னும் திருமணமே செய்யாம இருக்காரு அப்படிதான் கேவலமா பேசுறாங்க. எதற்காக திருமணம் செய்ய தெரியுமா? திருமணம் முடிந்து விட்டால் என் மனைவி மீது கேதியாக இருப்பான். அப்போது நாட்டு மக்கள் கவனிக்க முடியுமா? திருமணம் வேண்டாம் நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் இருக்க கூடாது. எப்பவுமே சனி பதிமானதான் நாட்டு மக்கள் மதிப்பாங்க. சதியும் பதிமா இருக்கணும். அப்படி என்றால் எனக்கு யாரும் பண்ணி கொடுப்பாங்க. அதுல நீ கவலைப்படாது, நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். சக்கரவர்த்தி நாடு பொக்கிஷ மன்னர் உடைய தாய் மாமன் அவருடைய ஒரே மகன் ஜீவாவை முறைப்படி கொண்டு இருக்காது சிந்தனை பண்ணு. ஒரே ஒப்பற்ற மகன் முறைப்படி நாம் திருமணம் செய்து கொண்டு ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ தாய் மாமன் நாட்டில் இல்லை, காசி யாத்திரை போகிறேன். 26 அக்கா இந்த நேரம் போனோம்னா கல்யாணம் பண்ணி நல்ல யோசனை. அதுக்குண்டான ஏற்பாடு நான் பார்த்துக்கிறேன். Thank you.
பாடி சொக்கேச மன்னருக்கு மணியாக வாக்கப்பட்டு கற்பகம் என்ற பெயர் பற்றி எந்த ஒரு குறையில்லாமல் வாய்த்து வருகிறேன். அடிக்கடி சென்று அழக பாப்பது வைக்கும். காரணம் யாரு? நீ கிடையாது. இந்த புள்ள போய் சரியா இருந்தா அவன் சரியா இருப்பான். உள்ள வந்தா பத்து பேரு தூக்கி போட்டு நட்டு வாய் அடக்குறாவனே. வாய் மலை 2 அடி கொடுக்க தானே அடங்குவா இல்லடா கண்டிப்பா அடங்கவே மாட்டா. ஏண்டா அதே சமயம் ஓட்டாடாடா நீ அங்க ஓட்டான்னு சொன்னா ஏண்டா மாலை போட சொன்னா அக்கா அக்காடு கூப்பிட்டு இங்க எங்க அக்கா இருக்க கூப்பிடுறேன். எங்க அக்கா 10 வருஷம் மேல 10 வருஷம் ஆகுது. நானும் போவாத ஊரு கிடையாது. ஐயோ ஏடாது இடமும் கிடையாது. இடம் கிடையாது. இந்த ஊர்ல எங்கடா ஒரு மூலையில இருந்து எங்கடா இருந்து என் குழந்தை கேட்டு வர மாட்டான். இந்த ஊர்ல கூட இல்லையா? யார் எங்க கடைசியா கேள்விப்பட்டேன் கலாய்காரன் அவனோ தண்ணி பாடி போட்டா உன்னை நல்ல கிடையாது. வெக்கமான கிடையாது. சூடு சோறு கிடையாது. இந்த மாபெரும் சபையில மொத்தம் கலாய்க்காரனுக்கு முன்னாடி மாடு என்னடா வெக்கம்? அது மட்டும் வெக்கமே கிடையாது. ஒரு மனுஷனா வந்தா என்ன மாதிரி கௌரவமா இருக்கா? ஆமாண்டா. என்னடா மனுஷனா பண்ணா கௌரவமா வாங்கி சொல்ற ஒண்ணு புரியல. கௌரவத்தை பத்தி கலாய்காரன் இட்டு போடுறாங்க. அப்ப மாடு கிட்ட கொடுக்கறாங்க. ஆமா கௌரவமான குடும்பம். எப்படி பொண்ணு குத்தா நான் கல்யாணம் பண்ணேன். சிம்பிளா 1500 ரூபாய் கல்யாணம் முடிச்சு. 1500. என்னடா சொல்றாங்க? ஏண்டா இன்னைக்கு ஒரு சவர நகை எவ்வளவு விக்கிறான் அவன் செல்பத்துக்கு தெரியுமா? 55 தாண்டி இவன் எப்படி 1000 ரூபாய் திருமணம் முடிச்சிருப்பான்? 1500 சட்டம் ஓர கூட போய் நிக்க முடியாது. இருக்குடா. அதுதான் ஒரு சாமர்த்தியம் வேணும். என் பொண்ணு 10வது படிச்சு முடிச்சா வெயிலா போனா சரி படிப்பு தான் வரலையே வீட்டுல சும்மா எப்படி உட்கார வச்சிருக்கிறது எங்கேயாச்சும் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்ட்டு ஷூ கம்பெனி வேலைக்கு அனுப்பிச்சுடா. கை நாளி சம்பளம்டா. ஆமா ஆசிபிள்ளே வண்டி நிக்குது. உண்மைதான். சரி கம்பெனிக்கு குழந்தை வேலைக்கு போறானே சும்மா எப்படி அனுப்புறது? அதனால நான் என்ன பண்ணேன் 500 ரூபாய் ஒரு ஹேண்ட் பேக் ஒன்று எடுத்து கொடுத்தேன். 1000 ரூபாய் செகண்ட் ஹேண்ட்ல டச் போன் ஒன்று வாங்கி கொடுத்தேன். அதான் 3 நாள் வேலைக்கு போனோம். 3வது நாள் வேன் டிரைவர் தள்ளு சொல்ற மாதிரி ஏண்டா உங்க அக்கா மேலு படுத்து எங்கன்னா பாத்திரம் தேய்ச்சாவது சம்பாரிச்சு போயிடுச்சுப்பா. இவன் ஜெலுமுத்துக்கு ஒண்ணு குத்துக்கல 2 பொண்ணு வர வச்சு 2 அடியில பண்ண போறேன். 2 பொண்ணு தானே செல்போன் கம்பெனிக்கு அமிச்சாங்க. பஸ் செல்போன் கம்பெனிக்காக இந்தியா பக்கத்துல பீர் கம்பெனிக்காக கம்பெனிக்கு வாயில வேலைக்கு போயிடுறோம்னா ஏண்டா மகாணி வந்தாச்சு சீக்கிரம் மாலை போடுங்கடா. நம்மள ஏன் பண்ணி கேட்ச் அடிக்கிறாங்க தெரியுதா? இருக்கத்தான் செய்யும். இதை வச்சு நாம என்ன பண்ண போறோம்? ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. 1.25 ரூபாய் தேருமலை சும்மா கொடுத்தா கூட வாங்க மாட்டான் அந்த வெங்காய கண்ணு. ஏண்டா என்னடா நீங்க மாத்தி மாத்தி மாலை போட்டுருக்கீங்க எனக்கு வயிற்று போடல என்ன இருக்குது? என்ன காரணம்? தனிமையில இருக்கிறேன்டா. நாட்டுல இல்ல. ஆமா அடியில தான் பாம்பு வைக்கிறாங்க. நாட்டுல பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் நம்ம மாநில தாமா குண்டு வச்சு சாவடிக்கிறாங்க. இந்த மாநில ஒருவேளை
இதை உங்க கருத்துல போட்டி நீ வெடிச்சு ரெண்டா கீசி முடினா நாட்டு மக்களை யார் ரெண்டா கீசி ஆமா அவன் செக்கு பண்ணா நான் லோட்டிங் பண்ணேன். எதுனா பண்டிகை போடுங்கடா மாளிகை. மாலை 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 டேய் இது போனதுல சும்மா விட மாட்டாங்க ஒரு போறதில்ல. ஆமாடா சரி வருதா? ஒரு மனுஷனுக்கு எப்பவுமே ஆசை 3 முறை ஒரு மாலை பாரு. உண்மை முதல்ல புகழ் மாலை, புகழ் மாலை இரண்டாவது மணமாலை, ஆமா மூணாவது பெணமாலை சங்கு ஊதிட்டாங்க. அப்படின்னா இவனுக்கு ஒத்த புளிய மரம் இவனுக்கு ஒத்த புளிய மரம் சும்மா சொல்லக்கூடாதுடா உன் புத்து உலகமாக பேச கத்துக்கடா என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க அவன் வேலை ஆனா பாருங்க நானா செத்தாடா போயிட்டே மாநாட பசங்க செத்தாடா போயிட்டேன் ஒரு வேலை ஆமா எந்த ஊர்ல இருக்கிறானோ நான் எந்த ஊர்ல இருக்கிறோம் சரி மாலை மரியாதை பண்ணுவோம் பண்ண பாப்பியா பார்க்கப்படியா
என்னது பார்த்துட்டு இல்ல ஒரு ரூபாய் காயினால போய் சேரு. சரி ஏண்டா அதை விட குடிமா வாயில என்னடா வச்சிக்க அதான் பூனை காசுல நீ வந்தவரை நீ ராத்திரி டீ சாப்பிடக்கூடாது. அதுக்குதான் சொல்றேன். இருந்தாலும், டேய், கை தண்ணி ஊத்தவன். நான் சின்ன பையனா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாலையை போடறதுக்கு சொல்லி உங்களை அடிக்கிறாங்க. சத்தியமா நான் மாலையை போடுவேன்டா. என்ன வச்சு அந்த தப்பு பண்ணாது. உன்னை வச்சுக்கிறேன். வாடா. டேய், நான் மாலையை போடுவேன்டா. வாடா. என்னை தடுத்தாலும் பரவாயில்ல. டேய், நான் மாலை போடாத. அம்மா ஜாதி மேல போடுறா பையா மேல போடுறா நடுப்புல போடுறா லூசா போடுறா கம்மியாச்சு இந்த பாலகம் முடிமீது விளையாட்டு யாருமா? என் முடி மேல ஈரும் பேணுண்டா ஆட்டா, 108 அவதாரம் எடுத்த நாயகியாச்சே நீ. இந்த பாலகம் முடிமீது விளையாட்டு இன்னார் இனியார்னு பேர் சொன்னாதானமா தெரியும். நான் யார் தெரிஞ்சா தெரியலையே. நான் தான் கோத்தாடா எங்க ஆத்தாயாமா இவ்வளவு தூரம் வரப்போறா? நான் தான் உங்க அம்மா வந்துக்கிறா எங்க அம்மா தான் கண்ணு தெரியாத சின்னவள வீட்டுல இருக்கிறானே. உங்கம்மா தெரியல பேர் சொன்னாதானமா தெரியும். நான் தான்டா சூத்து காட்டி எல்லாமா வீட்டு போட்ட எல்லையம்மா. ஆமா டாய் ஆட்டா வந்து பத்தினி கேக்குறா அத்தா, உனக்கு பத்திரிக்கை தானே வேணும்? ஆமாடா இதோ கொண்டாடுறேன். வாடா வாடா சிகரெட் அத்தா, இந்த தாயை நீ கேட்ட பத்திரிக்கை. என் வீட்டுக்கு போனா பத்திரிக்கை உடனே வீட்டுல இருந்து இந்த கல்யாண பத்திரிக்கை தான் வேற எதுவும் போட்டுறேன். டாய் அத்தா, ஆட்டாளுங்கான பத்தினி கேட்டாரா கருத்துல கொடுக்குதா? அத்தா, இந்த தாயை நீ கேட்ட பத்திரிக்கை. அத்தா, நீ கேட்ட நேரத்துக்கு அவசரமா பட்டாபினவ போனா அங்க வேப்ப மரம்னு தெரியுது. நெல்லிக்காய் மரம் நீங்க ஒட்டாந்து ராத்திரி ஒரு போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். டாய் அடக்கா டாய் என் உடம்பெல்லாம் எரியுதுடா பாயுதோ ஏண்டியம்மா எரியுது, ஏண்டியம்மா எரியுது. ஏங்க நல்லாதான் இருந்தான். அவனுக்கு மரல் வந்து ஆத்தா இறங்கி இருக்கிறான். அம்மா நல்லா இருந்தா டாய் என் உடம்பெல்லாம் எரியுதுடா பாயுதோ பின்னாடி தண்ணிக்கு மதிக்கிறா எங்கடா என் ஆளுக்கு பார்த்து வணங்குறீங்க என் கோயில் வாசப்புல இருந்தோம் நடந்து போறீங்க சைக்கிள்ல போறீங்க என் பஸ் கார்ல கூட போறீங்க யாரா இறங்கி வணங்குறாங்க வண்டி விட்டே இறக்க மாட்டேன்றீங்க வண்டியில உட்காந்துக்கிட்டே எங்கிட்ட பிளேன் கிறிஸ்து பாக்குறீங்க என்னடா அவசரம் அப்படி நான் கோவம் வந்துட்டாண்டா கொலவனான்னு